அவர் வந்து அவருக்கு கீழே துணையா இருப்பாரு. விதுரா வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு. சஞ்சய் தான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். சஞ்சய் யாருன்னா இந்த பகவத்கீதைலாம் எடுத்து சொன்ன ஒரு திருதராஷ்டிரம் கிட்ட துரியோதனோட அப்பங்கிட்ட கண்ணு தெரியாத போது இந்த ஒட்டுமொத்த பகவத்கீதையும் சிசிடி கேமரால ஃபோக்கஸ் பண்ணி சொன்னவன் சஞ்சய். அவர் இங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகுவாரு. அர்ஜுனன் வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸு இதெல்லாம் பார்த்துப்பாரு. தோமியா வந்து அப்புறம் ஈஸ்ட் அண்ட் கவுன்சிலிங்காக இருப்பாங்க. கிங்குக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் யோகா சொல்லி கொடுப்பாரு. இந்த கிருஷ்ணா எங்க யோகா படிச்சாரு தெரியுமா? மகாபாரதத்துல யோகா சொல்லி கொடுக்குற இந்த கிருஷ்ணர் ராமாயணத்துல இதுக்கு முன்னாடி பார்த்துமே அந்த எபிக்ல சின்ன வயசுல ராமன் அவன் ராமனா இருந்தபோது அர்ஜுன் எப்படி கன்ஃபியூஸ் ஆனானோ அதே மாதிரி அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அப்ப வந்து வசிஷ்ட முனிவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. வசிஷ்ட முனிவர் சொல்லி கொடுத்த யோகா தான் யோக வசிஷ்டம். அன்னைக்கு யோகா கத்துக்கிட்டதை எடுத்துட்டு வந்து இவர் யோகா சொல்லி கொடுத்தனால இவரு இன்னைக்கு பகவான் ஆயிட்டாரு. இவர் கிருஷ்ணர் ஆயிட்டாரு. இவர் தான் வந்து அந்த ராமனுடைய அடுத்த அவதார். ஸோ இந்த ராமன் கிருஷ்ணனோட அவதாரத்தினுடைய யோகாவெல்லாம் படிச்சிட்டு இருக்கிறது நீங்க நீங்க தான் அடுத்த கிருஷ்ணர். யக்ஞவாக்கிய ஸ்மிருதி. யக்ஞவாக்கியர் வந்து தர்மசாஸ்திரங்களுக்கு ஒரு தர்மத்தை பத்தி ஆச்சாரம் வியவஹார பிராய்ச்சித்தம் இந்த மூணு தான் நீங்க பண்ண முடியும். மேஜர் டாபிக். முதல்ல நீங்க வந்து இந்த ஆச்சாரம் அப்படிங்கறத வந்து ஆகார விகார ஆச்சார ஆச்சாரம்ங்கிறத வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அறம்ங்கிற சொல்லுதான், வேற ஒண்ணுமே இல்லை. வியவகாரம் சர்டன் ரூல்ஸ் பர்ஃபெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வேளை நடந்து போச்சு, என்ன பண்றது? தப்பு நடந்துடுச்சு. ஒருத்தனுக்கு சாப்பாடு பசிக்குதுன்னு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போனா சாப்பாடு வேணாம் சாமி காசை கொடுத்துருங்கிறான். அவனுக்கு நாமளும் காசை கொடுத்துட்டோம், ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்துட்டோம். 100 ரூபாய் வாங்கிட்டு போய் சரக்கு அடிக்கிறான். பசிக்குதுன்னு தான் கேட்டான், 100 ரூபாய் காசை கொடுத்தோம். ஆனா நம்மளுடைய நோக்கம் ஒண்ணா இருக்கு, செயல் வேற இருக்கு, விளைவு வேறையும் மாறிடுச்சு. செயல் விளைவு பொறுத்து நம்முடைய கர்மம் மாறும். அப்போ கர்மம் மாறும்போது அப்ப அதுக்கெல்லாம் என்னதான் பண்றதுன்னா பிராயச்சித்தம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. பிராயச்சித்தத்துக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் சாஸ்திரமா எழுதின ஒரு யஜ்ஞம். இந்த பிராயச்சித்தம் பத்தி எல்லாம் கர்மா கலியத்தை பத்தி எல்லாம் வேதாத்திரி மகரிஷி நிறைய கோட் பண்ணி எழுதியிருக்காரு. ஆச்சார அத்தியாயம். ஆச்சாரத்துக்கு இத்தனை அத்தியாயங்கள் இருக்கு. 13 அத்தியாயங்கள் பிரிச்சு போட்டு கொடுத்துருப்பாரு. தேவாகாரத்துக்கு 25 சாப்டர் இருக்கு. பிரகரணம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சாப்டர் 25 பிரகரணம் இருக்கு. இந்த நம்பர்லாம் கூட உங்களுக்கு கேள்வி வரல. எந்தெந்த பிரகரணங்கள் என்ன வருது? பிராய்ச்சித்தை பற்றி 5 பிரகரணம் இருக்கு. இந்த தர்மசாஸ்திரத்துக்கெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா இந்த ஸ்ருதி ஸ்மிருதி சத்சாரம் அதுல இருந்து எடுத்தது என்ன. நாத பரம்பரா. இப்ப இந்த யோக பரம்பரையில வந்து அஹ், நீங்க இப்ப கொஷின் பேங்க் நமக்கு ரெடி ஆயிட்டு வந்துடும். அது அப்லோட் பண்ணாங்கன்னா அதுல பாருங்க, உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கூட வரும். இது வரைக்கும் 2017 எக்ஸாம் ஆரம்பிச்சதுல இருந்து லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச வரைக்கும் இருக்கும். அதுல சாப்டர் வைஸ் பிரிச்சிருக்கேன், எந்தெந்த சாப்டர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா இந்த யோக பரம்பரையில ஒரு கேள்வி வந்துடும், எந்த வருஷம் பிறந்தாங்க, யாருக்கு யார் குருவா இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த பரம்பரையில இதான் நாத பரம்பரை சிவபெருமான்ல இருந்து வந்த பரம்பரை. ரொம்ப நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரே ஸ்லைட்ல போட்டுக்கலாம், குட்டியா இருக்கும். உங்களுக்கு பிரிண்ட்ல கிளியரா வருமான்னு தெரியாது. ஆனா இதுல எடுத்து வச்சுட்டு நீங்க இதுல இப்படி ஜூம் பண்ணி பார்க்கணும். இதுல இவ்வளவுதான் ஜூம் ஆகுது. இதுல ஜூம் பண்ணி பெருசு பண்ணி அந்த பேரெல்லாம் ஒரு தடவை லிஸ்ட்லாம் ஒரு வாசிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த ஜென்ரேஷன்ல யாரெல்லாம் இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி அவங்களுக்கெல்லாம் யார் யாரெல்லாம் டிசேபிள்ஸ் உருவானாங்க அப்படிங்கிறது நாத பரம்பரைக்கு மட்டும். மீதி அதுக்கப்புறம் வந்து அஹ், பக்தி யோகத்துக்கு யாரெல்லாம் சூத்திரங்கள் எழுதுனாங்க, பக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க யாரு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வரலாறு படிக்கிற மாதிரி தான் இருக்கும்.
கபீர்தாஸ், துளசிதாஸ், சூரதாஸ், மூணு தாஸ் இவங்கெல்லாம் என்னென்ன புத்தகங்கள் எழுதினாங்க. ராம் சரிதமனாஸ் அப்படிங்கிறதெல்லாம் துளசிதாஸோட மிகப்பெரிய ராமன் பக்தர்ல, ராமன் மீது கொண்ட பக்தினால இவர் எழுதின புத்தகங்கள் அதெல்லாம். எப்படி அவங்கவுங்க யார் யார் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற புத்தகங்களை பத்தி எல்லாம் இங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் ஒரு வரலாறு. இன்னைக்கு நாம ரீசெண்டா 1800 வாழ்ந்த ராமகிருஷ்ணர், அவருடைய டிசேபிள் சுவாமி விவேகானந்தர், இவங்களை பத்தி எல்லாம் இந்த பரம்பரையில இவங்களோட சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துக்கணும். தயானந்த சரஸ்வதி, சாமி ராமா, இவங்களை பத்தி எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கூல்ல எப்படி டெவலப் ஆகி வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் டெவலப் காலம் இருக்கும். கிருஷ்ணமாச்சாரியா தான் மாடர்ன். இப்ப நம்ம இங்கதான் நிக்கிறோம். அவரோட லைன்ல நின்னவங்களே இவங்க எல்லாம். இந்த யோக பரம்பரை எல்லாம் சும்மா அப்படியே பாருங்க, பாத்தீங்கன்னாவே தெரியும் யார் யார் யாருக்கு என்னென்ன யோகா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. யோகாவோட டைப், அடுத்து டைப்ஸ் ஆஃப் யோகா, எத்தனை வகையான யோகா இருக்குது, ஆச்சாரியர்கள் பார்த்தோம். யோகாவோட டைப்ஸ் இதெல்லாம் தான் இந்த பாடத்திட்டம் கம்ப்ளீட் பண்ணும். ஞான யோகம்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு 4 படிநிலைகள் உண்டு. விவேக வைராக்கியம், சத் சம்பத்து, முமுட்சு. அந்த சத் சம்பத்துல 6: சாம தாம உபரதி தீக்ஷா, ஸ்ரத்தா, சமாதான்னு சொல்லக்கூடிய சத் சம்பத்துக்கள், 6 சம்பத்துக்கள். இது முதற்கொண்டு இந்த சாதனைகளை செஞ்சு முமுட்சுத்துவம் நம்ம முழுமையடையணும் ஞானத்தை அப்படிங்கிறது ஞான யோகத்தினுடைய பகுதிகள். இதெல்லாம் மறுபடியும் நமக்கு உள்ளார ஞான யோகம், யோக வசிஷ்டா படிக்கும் போது வரும், அங்க படிச்சுக்கலாம். இதெல்லாம் தமிழ்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா விவேக சூடாமணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல எடுத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம தமிழ்ல படிக்கலாம். பக்தி யோகம், கர்மயோகம், அதை பத்தி எல்லாம் மெட்டீரியல் இங்கே கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கான உதாரணங்கள் கீதையில இருந்தெல்லாம் எடுத்திருக்கோம். சத் சக்கர பேதம், சக்கராஸ் எல்லாம் எப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கு, என்ன கலர்ல இருக்கு, என்ன லொகேஷன் இருக்கு, என்ன வகை பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் இங்க படிப்போம், அதேகால படிப்போம். யோகா டெக்ஸ்ட், யோகோ மனுஷன் படிப்போம். எல்லாத்துக்கும் இது பேசிக் ஃபண்டமெண்டல் தான். நாடிஸ், எத்தனை நாடிஸ் இருக்கு, எத்தனை சக்கரா இருக்கு, எத்தனை வாயு பிராணா இருக்கு, பிராணா எத்தனை இருக்கு, எந்தெந்த வேலையை எங்க பண்ணுது, இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல் தான். அது யோகான்னு எடுத்தாலே பிராணாயாமா தான். இடகள பின்கள, ஜெயினிசம், புத்திசம், இவங்களோட கான்செப்ட்ல ஜெயினிசம் புத்திசம் மட்டும் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுப்பேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிதலை வச்சுக்கிட்டு நீங்க பார்க்கும்போது இது எல்லாமே இனிமேல் பேர் தான், எது எதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறது தான். இப்ப ஞானம்னா தத்துவவாதம், கேவல ஞானம், ஸ்ருத ஞானம், இதெல்லாம் யாரு சொன்னாங்க அப்படின்னா ஜெயினிசம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவங்களுக்குள்ள பேரு சத்கிரியா. நம்ம சத்கிரியான்னு இங்கெல்லாம் படிப்போம்ல, அதே உங்களை சத்கிரியான்லாம் படிப்போம். இவங்களோட கிரியால இவங்களோட ஒர்க்கெல்லாம் பாருங்க. சமயகம், துதி, சாமி கும்பிடுறது, சல்யூட்டேஷன் பண்றது, இதெல்லாம் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல 2 விதமான இருக்கு. அஹ், பல கடவுள் கொள்கை இருக்கு, சிங்கிள் காட் கான்செப்ட் இருக்கு. ஜெயினிஸ்லயும் இந்த மாதிரி அவங்களுக்குள்ளார நிறைய இருக்கு. பிராயச்சித்தம் பண்றது, விசர்க்கம் பண்றது, இதெல்லாம் கடமைகளா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி லோசம், திகம்பரம், இந்த வார்த்தைகள்லாம் இவங்க பயன்படுத்தினாங்க. லோசம்னு முடியெல்லாம் அவங்க கையிலே பிடிங்கிட்டுருவாங்க. திகம்பரம்னா திக் அம்பரம்னு சொல்லுவாங்க. திக்குன்னா திசைக்கு, திக் அம்பரம் அப்படின்னா அவங்க துணியெல்லாம் போட மாட்டாங்க, திசையே துணியாக ஆடையாக நினைப்பாங்க. திகாம்பரம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஸ்வேதாம்பரம் பாருங்க, வெள்ளை துணிகளை உடுத்துறவங்க இருப்பாங்க. ஸ்வேதான்னா வெள்ளை, அம்பரம்னா துணி. ஸ்வேதாம்பரம், திகம்பரம், இந்த மாதிரி அதுல 2 பகுதி இருப்பாங்க டிசிப்ளினை ஃபாலோ பண்றதுக்கு. நவ பதார்த்தங்கள் உள்ளார படிக்கும் போது செவன் தான் படிச்சிருப்போம். எங்க தர்சனங்கள்ல படிக்கும் போது பதார்த்தங்கள் 7 படிச்சிருப்போம், இங்க 9 இருக்கும். மோக்ஷா வரைக்கும் கொடுத்துருப்பாங்க.
குவாலிட்டி ஆஃப் புண்ணியா. புண்ணியத்தினுடைய 10 குவாலிட்டி வந்து ஜெயினிசம் ஃபாலோ பண்ணும். இந்த 10 புண்ணியங்கள் இதே 10 பாரமி. 10 பாரமி தானம்மா புத்திசத்துல. அதுல பாரமின்னு சொல்லுவோம். 10 பாருங்க. 10 பாரமின்னு அவங்க சொல்லுவாங்க. இவங்க அதை இங்க வந்து 10 குவாலிட்டி, சுப்ரீம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட மெடிடேஷன் வந்து பிரேக்ஸா மெடிடேஷன் தான். மெடிடேஷன்ல 4 டைப் இருக்கு. அதுல வந்து நமக்கு ஃபைனலா பண்றது பிரேக்ஸா மெடிடேஷன். புத்திஸ்ட்ல விபசனா மெடிடேஷன். ஸோ ஜெயினிசம் புத்திசம் ரெண்டுமே கம்பேர் பண்ணி, புத்திசம் இப்படி இருக்கும், ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்களோட டெக்னிக் என்ன. இங்க நம்ம அஷ்டாங்க மார்க்கம்னு படிப்போம், அஷ்டாங்க யோகான்னு நம்ம கிட்ட படிப்போம். யோகா சிஸ்டம் பதஞ்சலி யோகஸ்தரெல்லாம் அஷ்டாங்க யோகா கேரி பண்ணும். இவங்க அஷ்டாங்க மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த அஷ்டாங்க மார்க்கத்துல சீலம் சமாதி பண்ணி இந்த 3 வந்து 8 ஃபோல்டு பாத்துல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அப்புறம் நான் சொல்லிக் கொடுப்பேன் அடுத்த கிளாஸ்ல. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, வேல்முருகன் ஐயா என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு இது போட்டுருவாரு. ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான கொஸ்டினை வந்து போட்டே வருவாரு. படிக்கிற பாடம் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா கொஸ்டின் ஆன்சர்னு போனா அங்க நம்முடைய டைமென்ஷனே மாறிடும். அங்க வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து அதுவும் பழகணும் நாம. அதாவது உங்களுக்காக வாழ்றதுக்கு எக்ஸாம் எல்லாம் தேவையில்லை. மற்றவங்களுக்கு வாழணும்னா இதெல்லாம் தேவை இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட ஆன்மா வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட உங்களுடைய பிறவியினுடைய நோக்கத்துக்கோ இது அவசியம் இல்லை. ஆனா நம்ம வாழும்போது குர்வன்னி வேக கருமாணி, நம்ம கடமையை உணர்ந்து நாம ஏதோ ஒரு கடனை தீர்க்கறதுக்காக பிராய்ச்சித்தம்னு ஒரு தர்ம சாஸ்திரம் இருக்கிற மாதிரி இந்த உலக சமுதாயம் இதெல்லாம் கொடுத்துருக்குது, இதெல்லாம் வாங்கின எனக்கு யாருக்காவது ஏதோ ஒரு பிராய்ச்சித்தம் பண்ணணும் போது அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இதெல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கு. அங்க இதெல்லாம் எக்ஸாம் தேவை இருக்கு. அதனால வந்து அது இன்னொரு டைமென்ஷன், அதுலயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த திவ்ய பாரதி, கருப்புசாமி, ராஜலக்ஷ்மி உங்களுக்கெல்லாம் இந்த சுத்த வெளியில இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துக்கு கொஞ்சம் வந்துருங்க. கிளாஸ் முடியிற வரைக்கும் ஒரு நாளைக்கு என் முன்னாடி மிஞ்சி போன 2 மணி நேரம் உட்காருவீங்க. இந்த 2 மணி நேரத்துல உங்களெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் ஸ்கிரீனை பார்த்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். நான் பார்க்கறதுக்காக இல்லை, நீங்க பார்க்கறதுக்காக. அது உங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்களை உங்களுக்குள்ளார மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க இது முன்னாடி உட்காரலன்னா அவ்வளவுதான். நான் எல்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். எல்லாம் இறைவனுடைய அருளால பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஆசீர்வாதங்கள் அமையட்டும். அவ்வளவுதான். 2 மணி நேரம் உட்காரத்துக்கு பழகுங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம ரெக்கார்டிங் போட்டிருக்கோம், அதுல வரும், பார்க்கலாம். அங்க என்னன்னா இந்த மாதிரி ஒரு லைவா இருக்காது, அது ஓடிட்டு இருக்கும், அதுக்காக தான். உபநிஷத்து. உப அப்படின்னா பக்கத்துல, அருகில, குருவோட அருகில் அமர்ந்து. அதுவும் பிரசன்ன உபனிஷத்து, பகவத்கீதை எல்லாம் சூத்திரங்கள் சொல்லுது. அங்க வந்து ஸ்ரத்தா, தபா, பிரம்மச்சரியா, அது அது ஒரு உபனிஷத்து சொல்லுது. இன்னும் கீதை அதுக்கு மேல போய் சொல்லுது. பணிந்து சேவை செய்து கேட்டு அறிந்து கொள். அப்படிதான் உன் உபதேசம். நீ அப்படி இருக்கும்போது நீ பணிந்து வணங்கியும் சேவை செய்தும் நீ கேட்கும்போது ஞானத்தை தர்சனமாக பெற்ற தத்துவ ஞானிகள், தர்சன பெற்றவர்கள் தத்துவத்தை உனக்கு போதிப்பார்கள். 4வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகம் பகவத்கீதையில். தத்வித்தி பரிப்பிரஸ்னேன சேவையா அப்படின்ட்டு சூத்திரம் ஆரம்பமாகும் ஸ்லோகம்.
அப்படி உங்களுக்கு வந்து இதெல்லாம் உபதேசம் இருக்கு. தே உபதேசந்தி, அவங்க உங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். புரியுதுமா ராஜலட்சுமிமா? அது டிராவலிங்ல இருக்கீங்க, அதெல்லாம் புரியுது. வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. கொஞ்ச நேரம் கருப்பசாமி ஐயா பார்த்து நல்லா இருந்தது, உட்காந்துருந்தாரு. ஏதோ நெல் வயல் புல் வயல் உட்காந்துருந்தாரு. அந்த மாதிரி உட்காந்து கவனிங்க. எல்லா பாடத்திட்டங்களும் ரெண்டு ஆஸ்பெக்ட்ல நமக்குள்ளார போரட்டும். ஒன்று எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இன்னொன்று நம்முடைய ஆத்ம விசாரணை பிறவிய நோக்கம். ரெண்டும் பாலம் போல, ரெண்டும் ஒரே நேரத்தில் நிறைவடையட்டும். வாழ்க வளமுடன்.